அக்டோபர் 20. புனித மரிய பெர்டில்டா போஸ்கார்தின். இத்தாலி நாட்டிலுள்ள பெரண்டோலா பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த ஏழை குடும்பத்தில் கிபி 1888 ஆண்டு பிறந்தார் மரிய பெர்டில்டா போஸ்கார்தின். அன்னா பிரான்சிஸ்கா போஸ்கார்தின் என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் வீடுகளில் வேலை செய்து வளர்ந்தார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவரை துறவு சபைகள் ஏற்க மறுக்க விசன்சாவிலிருந்த திரு இருதய பெண்கள் சபையினர் ஏற்றுக்கொண்டார்கள். கிபி 1904 ஆண்டு திரு இருதய சபையில் சேர்ந்து மரிய பெர்டில்டா என்ற பெயரினை தேர்ந்து கொண்ட இவர் தனக்கு பயிற்சி அளித்த அருட்சகோதரியிடம், நான் எதற்கும் தகுதியற்றவள், நான் புனிதராக மாற வேண்டும், எனவே எனக்கு கற்பியுங்கள் என்று கூறினார். ட்ரெவிசோ நகரிலிருந்த நகராட்சி மருத்துவமனையில் செவிலிய பயிற்சி பெற்ற மரிய பெர்டில்டா அம்மருத்துவமனையில் வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவ உதவிகளைச் செய்தார். மருத்துவமனை, சமையற்கூடம் மற்றும் சலவைக்கூடத்தில் பணியினைச் செய்து மற்றவர்களிடம் ஆண்டவரின் இரக்கத்தினை காட்டிய அருட்சகோதரி மரிய பெர்டில்டா உடல்நல குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட போது கிபி 1922 ஆண்டு அக்டோபர் 20 விண்ணகமடைந்தார். இவர் மீது அன்பு கொண்ட மக்கள் இவரது கல்லறையில் இவர் வீரம் சொரிந்த நற்பண்புகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மா என்றும், துன்புறுவோர் அனைவருக்கும் வானதூதருக்கு ஈடான நிவாரணம் தந்தவர் என்றும் எழுதி வைத்து ஜெபித்தார்கள். அருட்சகோதரி மரிய பெர்டில்டாவின் கல்லறையில் ஜெபிப்பவர்களுக்கு புதுமைகள் நடைபெற திருத்தந்தை 23 யோவான் 1961 ஆண்டு மே 11 புனிதராக உயர்த்தினார். புனித மரிய பெர்டில்டா போஸ்கார்தின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற குழந்தைகளுக்காகவும் அவர்களை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தும்படியாகவும் ஜெபிப்போம்.